வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நான் வந்து சின்னதாக முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் போட்டு ஃபஸ்ட்டு வேக வைக்கலாம். அடுப்பில் வந்து நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். தண்ணி வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வந்து இந்த தண்ணியில் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கிறத முழுசாகவே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்து கூடையே ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். குருமிளகு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். முதல்லையே போட்டோம்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் கடைசியில் சேர்க்குறது. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியோட பச்சை வடையில் போகட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. தக்காளியும் வந்து நல்லா வதங்கிருச்சு. இனி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இரும்பு கடாய் தானே வச்சுருக்கேன். அந்த சூடே இருக்குங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ், அதாவது நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்திருக்கேன். கூட சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இந்த சூட்டோடவே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வெந்துட்டுருக்கிற முருங்கைக்காயை நம்ம ஊற்றணும். இது சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வெந்துட்டுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் லைட்டாக வேகணும். நம்ம உப்பு போடலை. இதில் வந்து இப்போ உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்,
உப்பு தேவையான அளவு. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். முருங்கைக்காய் இந்த காரம் எல்லாமே பிடிக்கட்டும். இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சதோ இல்லையா, இப்போ பார்க்கலாங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இது பச்சை வடை எல்லாமே போயிடுச்சு. இதில் வந்து இப்போது தாளித்து இதில் நம்ம இப்போ கொட்டிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தாளிச்சதை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி அதை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலை வந்து நம்ம லாஸ்ட்டாக இப்போ சேர்த்துக்க போகிறோம். நல்லா கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வரட்டும். கொதிச்சிருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் அதுக்குள்ளே கொதிச்சிரும். அப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மல்லித்தலை மட்டும் மேலே தூவிக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். எப்பவும் நம்ம யூஸ்வலாக பருப்பு போட்டு தான் வைப்போம். இந்த மாதிரி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.